வணக்கம். அன்புடன் ஆஸ்ட்ரோ எஸ் ஐயப்பராஜா. குருபெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் பரபபா வருஷம் வையாசி மாதம் 12ஆம் தேதி மே 26 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி 10 நிமிடங்களுக்கு புனர்பூச நட்சத்திர 4ஆம் பாதம் கடகராசியில் உச்சம் பெற்று அமர்கிறார். கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவதால் பணத்தின் மதிப்பு உயரும், தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படும், அதிக மழை பெய்யும், மழை வெள்ளத்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், உலகமெங்கும் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள். மேசராசி என்பவர்களே, உங்கள் ராசிக்கு நாளில் குரு இருப்பதனால உங்கள் ஆசை கனவு லட்சியம் நிறைவேறும், கஷ்டம் தீரும், கடன் தீரும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் உண்டாகும், நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க, இடமாற்றத்தில் நன்மை உண்டாகும், பேரு புகழ் மதிப்பு மரியாதை உண்டாகும், நல்லது நடக்கும். மிதுனராசி என்பவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும், கடன் தீரும், பொருளாதாரம் மேம்படும், செல்வம் பெருகும், உங்களுக்கு நல்லது நடக்கும். கடகராசி என்பவர்களே, ஜென்மக்கூறு இடமாற்றத்தை கொடுத்து நன்மைகளை கொடுக்கும், இன்ப துன்பங்களை கொடுக்கும், ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும், வரவுக்கும் செலவுக்கும் சமமான பொருளாதாரத்தை கொடுக்கும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு விரய குரு சுப விரயத்தை கொடுக்கும், இடம்பொருள் வாங்க வைக்கும், வீடு வாசல் கட்ட வைக்கும், வீண் விரயத்தையும் கொடுக்கும், வரவுக்கும் செலவுக்கும் சமமான வாழ்க்கையை கொடுக்கும், இன்ப துன்பங்களை கொடுக்கும். கன்னிராசி அன்புகளை லாபக்குரு உங்களுக்கு உங்கள் ஆசை கனவு லட்சியம் நிறைவேறும், தொட்டகாரியம் துலங்கும், நினைச்சகாரியம் நடக்கும், உங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும், நல்லது நடக்கும் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே. துளாராசி அன்பர்களே, தொழில் குரு உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் தொழில்துறையில் வெற்றி உண்டாகும், அதன் மூலியமாக செல்வம் பெருகும், உங்களுக்கு நல்லது நடக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, 9ல் குரு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், நீண்ட நாள் கனவு நிறைவேறும், உங்களுடைய கஷ்டம் கடை அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு அட்டமத்தில் குரு போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பி எதிலும் நீங்கள் இறங்கக்கூடாது, எப்போது நீங்கள் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும். பணம் உங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு சப்தம குருவா வர்றதுனால சுபகாரியம் நடக்கும், தொழில் நன்றாக இருக்கும், குடுக்கல் வாங்கல் வியாபாரம் நன்றாக இருக்கும், நண்பர்களால் நன்மை உண்டாகும், நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சத்ரு குருவா வர்றதுனால பிணிபிடைகளை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், ஆனால் கஷ்டங்களை கடந்து வருவீங்க, கடன்களை கடந்து வருவீங்க, போட்டி போராமைகளை கடந்து வருவீங்க, எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்க வேண்டும், நல்லது உங்களுக்கு நடக்கும் நிதானமாக இருந்தால். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், நல்ல கல்வி உங்களுக்கு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், செல்வம் பெருகும், குடுக்கல் வாங்கல் தொழில்துறையில் மாற்றம் முன்னேற்றம் வரும், மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு உண்டாகும். குரு உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.